Dear students, so welcome to NEET full test discussion. So in this discussion, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா P6 question paper ஓட physics part வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So let us move on to our discussions. So let us move on to our very first question. So first question பாருங்க, the escape velocity from the earth surface is v அப்படினு கொடுத்திருக்காங்க. So escape velocity from the earth surface is v. The escape velocity from the surface of another planet வந்து பாத்தீங்கன்னா having a radius 4 times that of the earth அப்படினு கொடுத்திருக்காங்க. So escape velocity of the earth ve நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க v அப்படினு கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா சோ இன்னொரு பிளானட் வந்து நமக்கு கம்பேரிஷனுக்காக கொடுத்திருக்காங்க. சோ அந்த பிளானட்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 times the earth ரேடியஸா இருக்கு. சோ அப்ப radius of that planet is equal to 4 times the radius of the earth. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க மாஸ் டென்சிட்டி வந்து ரெண்டு பிளானட்ஸ்க்கு வந்து சேம் அப்படின்ட்டாங்க. ஸோ மாஸ் டென்சிட்டி சேம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் எர்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, டென்சிட்டி ஆஃப் தட் பிளானட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ வி நோ தட் எஸ்கேப் வெலாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி அண்ட் ரேடியஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த டூ பிளானட்ஸ் ரிமைன் த சேம். ஸோ அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், ரேடியஸ் ஆஃப் த பிளானட்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ரேடியஸ் ஆஃப் த பிளானட். ஸோ மற்ற எல்லாமே வந்து கான்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ வி ஜஸ்ட் டைரக்ட்லி கன்சிடர் திஸ் எஸ்கேப் வெலாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ரேடியஸ் ஆஃப் த பிளானட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் டூ அ கம்பேரிஷன். ஸோ அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தட் பிளானட் டிவைடட் பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரேடியஸ் ஆஃப் தட் பிளானட் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆர்பி பை ஆரியோட ரிலேஷன்ஷிப் நமக்கு என்ன வரும், ஆர்பி பை ஆர்இ. ஸோ ஆர்பி பை ஆர்இ எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 4க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், யூ கேன் ரைட் இட் ஆஸ் 4. அப்போ விபி இஸ் ஈக்குவல் டு 4 times விஇ. ஸோ அப்போ வியோட வேல்யூ நமக்கு வின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விபி வில் பி ஈக்குவல் டு 4v. ஸோ தட் வில் பி அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், a cup of coffee cools from 90 degrees Celsius to 80 degrees Celsius in T minutes. When the room temperature is 20 degrees Celsius, the time taken by the similar cup of coffee to cool from 80 degrees Celsius to 60 degrees Celsius at a room temperature same at 20 degrees Celsius அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காஃபி எடுத்துக்கிறாங்க, ஒரு கப் ஆஃப் காஃபி. இட் இஸ் டேக்கிங் 10 minutes to cool from 90 degrees Celsius to 80 degrees Celsius. எந்த ரூமில் வைக்கிறாங்க, ஒரு 20 degrees Celsius டெம்பரேச்சரில் இருக்க ஒரு ரூமில் வைக்கிறாங்க. இப்போ அதே ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோவா இருக்குது, 80 degrees Celsius இருக்குது. ஸோ அது வந்து 60 degrees Celsiusஸாக அதோட வேல்யூ டிக்ரீஸ், அதாவது டெம்பரேச்சர் வந்து 80 degrees Celsiusலேருந்து 60 degrees Celsiusஸாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்து நமக்கு என்னது, θ1 minus θ2 divided by T which is equal to K times θ1 plus θ2 by 2 minus θ0. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த 90 and 80 வந்து பார்த்தீங்கன்னா 90 θ1 எடுத்துக்கோங்க, 80 θ2 எடுத்துக்கோங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு θ0 is nothing but my 20. ஸோ if you substitute it here உங்களுக்கு என்ன கிடைக்கும், K-ஓட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதே ஈக்குவேஷனில் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. θ1 80, θ2 60, அகைன் ரூம் டெம்பரேச்சர் θ0 20. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இங்கே கேவோட வேல்யூ ஃபஸ்ட் டைம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட். ஸோ அதான் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் தே ஆர் சப்ஸ்டியூட்டிங் த ஃபஸ்ட் டேட்டா பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, செகண்ட் டேட்டா பாயிண்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வென் யூ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் கே விச் யூ ஃபைண்ட் இன் த ஃபஸ்ட் டேட்டா பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் டேட்டா பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச அந்த கே வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த செகண்ட் டேட்டா பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ வாட் இஸ் ஆன்சர், 13/5T. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திக் கரண்ட் கேரிங் கேபிள். ஸோ அப்போ திக் கரண்ட் கேரிங் டேபிள்னாலே நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும், யூ ஷுட் கன்சிடர் இட் அஸ் அ சாலிட் சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆஃப் ரேடியஸ் ஆர் கேரிஸ் கரண்ட் I uniformly distributed across its cross section. The variation of magnetic field B R due to the cable with the density R from the axis of the cable is represented by. ஸோ நமக்கு இந்த 4 கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கிராஃபில் வந்து எது நமக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ we know that சரிங்களா, B வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா it will be direct. ஸோ inside the sphere it will be directly proportional to R இருக்கும். ஸோ அவுட்சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்சைடில் வந்து பார்த்திங்கன்னா it will be inversely proportional to R. ஸோ அவுட்சைடில் வந்து பார்த்திங்கன்னா it will be inversely proportional to R. ஸோ அப்போ
நமக்கு வந்து fourth option தான் வந்து பார்த்தீங்கன்னா it will be right. So therefore the correct option is option 4. ஸோ இங்கே பாருங்கள் B inside the wire B எப்பவுமே எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் directly proportional to R. ஏன்னா நம்மள B ஓட ஃபார்முலா அந்த mu naught IR by 2 pi R square. So outside the wire it will be inversely proportional to R. Value என்னது mu naught I by 2 pi R. So this is from Ampere's law. So next பாருங்க polar molecules are the molecules having a permanent electric dipole moment. So this will be our right answer. So polar molecules are the molecules having a permanent electric dipole moment. Next பாருங்க find the value of the angle of emergence from the prism. Refractive index of the glass is √3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மியூவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா they have given it as √3. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா it is the incident ray is passing through the normal. ஸோ நார்மல் வழியாக எனக்கு இன்சிடென்ட் ரே பாஸ் ஆகுது. அப்போ என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 0 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0 டிகிரிஸாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனும் நமக்கு என்னவாக இருக்கும் ஸோ 0 டிகிரிஸாக இருக்கும். ஸோ அப்போ என்னோட R1 ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் என்னவாக இருக்குது இட் வில் பி அகெயின் 0 டிகிரிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து 90 டிகிரிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, இது வந்து 60 டிகிரிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ 60 டிகிரி 60 + 90 டிகிரி வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு 150 டிகிரிஸ் ஆகிடுச்சு. ஸோ 180 - 150 gives you 30 டிகிரிஸ். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரிஸ். ஸோ we know for a prism A வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் will be always equal to R1 + R2. ஸோ இங்கே R1 ஓட வேல்யூ 0. அப்போ R2 ஓட வேல்யூ எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஹியர் R1 is equal to 0. therefore R2 will be equal to A. ஸோ அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்னது 30 டிகிரிஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரே இன்சிடென்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி இன்சிடென்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரிஸ். ஸோ இப்போ நாம் நார்மல் வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோவா இருக்கும் 30 டிகிரிஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த லைட் வந்து என்ன ஆகும்னா இட் வில் பி ரிஃப்ராக்டட். ஸோ அப்போ it moves from denser medium to rarer medium. So it should bend away from the normal. So bend away from the normal. So இங்கே I just drawn it. So bend away from the normal மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா this angle is what we called as angle of emergence. ஸோ அப்போ என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை வந்து நான் என்ன எடுத்துக்கலாம் ஐயா எடுத்து ஸோ இந்த 30 டிகிரிஸாக இருக்கலாம். எங்கள் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனை வந்து நான் என்ன எடுத்துக்கலாம் ஈயா எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னது mu is equal to sin I by sin R. இப்போ sin I இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். sin R இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் sin E சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ what will get is ஸோ sin E is equal to sin I ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா it is R1 அதோட வேல்யூ என்னது 30 டிகிரிஸ். ஸோ அப்போ sin 30 degrees divided by refractive index. ஸோ refractive index ஓட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க √3 கொடுத்துருக்காங்க. ஸோ it will be √3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ we are going to substitute it. So we'll see it. So sin I by sin R. ஸோ இங்கே வந்து பாருங்கள் sin I by sin R. ஸோ ஆக்சுவலி இங்கே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா refractive index of the glass வந்து it should be 1/√3 வரணும். ஸோ there is some mistake here. What it 1/√3. So therefore so அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா we can rightly find it out. So mu is equal to sin I by sin R. So 1/√3. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக வந்துடும். Yeah. So there is a mistake in the question here. It is 1/√3. Okay. So in this way நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் you can easily find the angle of emergence. ஏன்னா பாருங்கள் 1/√3 இருக்குங்களா. ஸோ சைனை இங்கே கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன √3/2 அப்படின்னு வரும். ஸோ வாட் இஸ் √3/2? It will be sin 60 degrees. நெக்ஸ்ட் பாருங்கள் a parallel plate capacitor has a uniform electric field E in the space between the plates. If the distance between the plates is D and the area of each plate is A அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க. The energy stored in the capacitor is எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் the energy stored in the capacitor? ஸோ நமக்கு ஆல்ரெடி எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் எனர்ஜி டென்சிட்டி. ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி டென்சிட்டி எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ டோட்டல் எனர்ஜி will be always equal to எனர்ஜி per unit volume into total volume. ஸோ அப்போ எனர்ஜி per unit volume நீங்கள் எப்படி எழுதலாம் 12 epsilon naught E square அப்படின்னு எழுதலாம். 12 epsilon naught E square. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் எப்படி எழுதலாம் A into D அப்படின்னு எழுதலாம். This is a very very direct question. So therefore option 4 will be our right option. Next 7th question பாருங்க. A particle is released from a height s from the surface of the earth. At a certain height its kinetic energy is 3 times its potential energy அப்படின்றாங்க. ஸோ ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஒரு மேக்ஸிமம் ஹைட் எஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்
S அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டிக்கலை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இங்கே இதோட மேக்ஸிமம் ஹைட் S. அப்போ அந்த மேக்ஸிமம் ஹைட் Sல வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து பியூர்லி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். ஸோ அப்போ எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் ஹியர் இஸ் பியூர்லி பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ அப்போ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? E is equal to mgh. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா at a certain height its kinetic energy is 3 times its potential energy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ kinetic energy நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? It is equal to 3 times its potential energy கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஹைட்டை வந்து இதுவாக எடுத்துக்கலாம். சரிங்களா? at a particular height from the ground. ஸோ இந்த ஹைட்டை வந்து நம்ம h ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் எனர்ஜி எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? kinetic energy which is 3 times the potential energy அப்படின்ட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? 3 plus PE. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா 4 PE. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க? 4 PEன்னு எழுதிக்கலாம். ஆர் இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா 4 mgh. ஸோ இங்கே h வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நமக்கு எஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? mgs அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா mgs இருக்குது. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 4 mgh ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? s/4 இருக்கும். அப்போ h is nothing but s/4 here. ஸோ அப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு என்னது? s/4. ஸோ ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? we can write that is a direct formula. ஸோ அப்போ நம்மளோட டைரக்ட் ஃபார்முலா என்னது? v square is equal to 2gh. ஸோ v is equal to நம்ம எப்படி எழுதலாம்னா √2gh எழுதலாம். v is equal to √2gh. அப்போ h இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? s/4. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுந்திருக்கோ அந்த ஹைட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஏன்னா அந்த பார்ட்டிகல் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து எது வரையும் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கிரவுண்ட்லேருந்து s/4 ஹைட் வரையும் இங்கே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அப்போ எஸ்லேருந்து s/4 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த பாயிண்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்க இந்த பாயிண்ட்டோட ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அது ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னா 3s/4 டிஸ்டன்ஸ்க்கு வந்து அது ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஹைட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? அந்த 3s/4 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ 3s/4 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம் சிம்பிளிஃபிகேஷன் we are getting the answer. So v is equal to 3gs/2. நெக்ஸ்ட் பாருங்கள், the velocity of a small ball of mass m and density d when dropped in a container filled with glycerin becomes constant after some time. The density of the glycerin is d/2. Then the viscous force acting on the ball எவ்வளோன்னு கேட்குறாங்க. So if the density of the glycerin வந்து d/2 அப்படின்னா what is the viscous force acting on the ball அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் என்னோட நெட் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் will be always equal to weight minus buoyant force. ஸோ weight force minus buoyant force வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த நெட் ஃபோர்ஸை தான் நம்ம இங்கே என்ன எடுத்துப்போம்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து கேட்குறாங்க நமக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை வந்து இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ கொண்டு வரும்போது பார்த்திங்க ஆர் நம்ம டேரெக்டாக எப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வெயிட் எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mgக்கு ஈக்குவலாக இருக்கும். விஸ்கஸ் ஃபோர்ஸ் எதுக்கு எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ρVBக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு ρVD. ஸோ ρVD ஆர் ρVH அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி ρVG. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு ρVG. ஸோ இப்போ டென்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதோட வேல்யூ வந்து d/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிசரினோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எழுதலாம்? யூ கேன் சி டென்சிட்டியை வந்து மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எழுதலாம். ஸோ டென்சிட்டி கேன் பி ரிட்டன் அஸ் மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூமை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ வால்யூம் கேன் பி ரிட்டன் அஸ் மாஸ் பை டென்சிட்டி. ஸோ வால்யூம் கேன் பி ரிட்டன் அஸ் மாஸ் பை டென்சிட்டி. ஸோ எதை நீங்கள் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் நமக்கு கிளிசரினோட டென்சிட்டி இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ρ/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ மாஸை நீங்கள் எப்படி எழுதலாம்? ρ × vன்னு எழுதலாம். ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா mg மைனஸ் ρV வந்து m நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ நமக்கு என்ன வரும்? -mg/2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ mg minus mg/2 gives you how much? mg/2. So this will be our answer. So mg/2. Next பாருங்க, the electron concentration in an n-type semiconductor is the same as a hole concentration in a p-type semiconductor. So ஒரு n-type semiconductor இருக்குது, அடுத்து ஒரு p-type semiconductor இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல் கான்சன்ட்ரேஷன் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. An external electric field is applied across each of them.
கம்பேர் த கரண்ட்ஸ் in them கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் இந்த என் டைப் கண்டக்டரும் வந்து ரியாக்ட் ஆகும், பி டைப் கண்டக்டரும் ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ என் டைப் கண்டக்டரில் வந்து கரண்ட் எதனால நடக்கும் அப்படின்னா டியூ டு த எலக்ட்ரான் ஃப்ளோனால நடக்கும். அதே பி டைப் கண்டக்டரில் வந்து ஹோல் மூவ்மெண்ட்னால நமக்கு என்ன நடக்கும், கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும். ஸோ அப்போ இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது ஹோலோட மொபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ எலக்ட்ரானுக்கு மொபிலிட்டி அதிகமாக இருக்கனால அது கிரியேட் பண்ணுற கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் கரண்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கரண்ட் in n type will be always greater than the current in the p type. That will be answer. Next பாருங்க, infinitely long straight conductor carries a current of 5 ampere as shown அப்படின்னு கொடுத்துட்டாங்க. An electron is moving with a speed of 10 power 5 meter per second parallel to the conductor. The perpendicular distance between the electron and the conductor வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 20 cm கொடுத்துட்டாங்க. At an instant, calculate the magnitude of the force experienced by the electron at that instant. So what is the magnitude of the force experienced by the electron அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு வயர் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஸோ திஸ் இஸ் வயர். அகைன் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 20 cm. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வி கோயிங் டு யூஸ் அவர் பேசிக் ஃபார்முலா. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது எப்பவுமே μ0/4π × 2I/d. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த எலக்ட்ரான் எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், F is equal to QEBக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், ஆம்பியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆம்பியர்ஸ்லாவோட ஃபார்முலா என்னது, B is equal to μ0I/2πr. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா μ0/4π அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா 10⁻⁻7 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதை இங்கே எழுதுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மேலே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன வரும், μ0 2I/4πr. ஸோ அதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க μ0 2I/4πr. ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் ஆர்னு எடுத்துருக்கேன், இங்கே என்ன எடுத்துருக்காங்க, டின்னு எடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இந்த வயர் வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா we are getting the answer. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிற பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயர் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கரண்ட் கேரிங் வயர் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தென் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ எப்போல்லாம் எலக்ட்ரான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுதோ அப்போலாம் அது என்ன பண்ணும், இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், QEB யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா you can easily find the answer. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், an electromagnetic wave of wavelength lambda கொடுத்துட்டாங்க in the incident on a photosensitive surface of negligible work function அப்படின்ட்டாங்க. ஸோ photosensitive surface அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து என்னது, நெக்லிஜிபிள் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னது, hν is equal to 5 + ke. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எவ்வளோ சொல்லிட்டாங்க, நெக்லிஜிபிள் அப்படின்ட்டாங்க. நெக்லிஜிபிள் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 5 0க்கு அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். அப்போ hν வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, கேக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா hc/λ is equal to ke அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா if m is the mass of the photoelectron emitted from the surface has de Broglie wavelength λd then அப்படின்னு கேட்டிருக்காங்க. de Broglie wavelength வந்து நமக்கு λd அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ λd ஆஃப் த de Broglie wavelength ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு λdன்னு எடுத்துக்கலாம். அது எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், h/√2m கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ நம்ம இங்கே எழுதிருக்கோமோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், இட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு h/√2m hc/λ. ஸோ இப்போ இங்கே ஒரு h இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா h வந்து அவுட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ் h² λ மேலே போய்டும். ஸோ h² λ டிவைடட் பை 2m hc. ஸோ அப்போ h நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ λd இஸ் ஈக்குவல் டு √h λ/2mcன்னு இருக்குது. ஸோ அப்போ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இது வந்து λd. ஸோ when you square on both sides, so what I'll get is λd² into 2mc divided by h வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி பாருங்கள் எந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்குது, ஸோ 2mc/h into λd². ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் will be right for us. That will be our answer. 12th question பாருங்கள், 2 charged spherical conductors of radius r1 r2 are connected by a wire. ஸோ 2 ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வயரால் கனெக்ட் பண்ணிட்டீங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷியோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வயர்ஸை வந்து ரெண்டு ஸ்பெரிக்கல் கனெக்டர்ஸை நீங்கள் வயரால் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தி ரீச் அ காமன் பொட்டென்ஷியல். ஸோ ஒன்ஸ் ரீச் அ காமன் பொட்டென்ஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கரண்ட் டென்சிட்டி டைம்ஸ் R1. ஸோ சார்ஜ் டென்சிட்டி டைம்ஸ் R1 எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதோட சார்ஜ் டென்சிட்டி டைம்ஸ் R2க்கு வந்து வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? இந்த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் ஆஃப் த ஸ்பியர் கேட்குறாங்க. σ1/σ2 வேல்யூ கேட்குறாங்க. ஸோ σ1/σ2 எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? R2/R1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ விச் இஸ் அ வெரி வெரி டைரக்ட் கொஸ்டின். ஸோ 3 will be our right option. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 13th question. An inductor of inductance cell, capacitance C and resistance R are connected in series to an AC potential to an AC source of potential difference V volts கொடுத்துட்டாங்க. Potential difference across LC and R is 40 volt, 10 volt and 40 volt respectively. The amplitude of the current flowing through the LCR circuit is 10√2 ampere. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட்டாக நமக்கு என்னது? I0 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ I0ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10√2 ampere. ஸோ அப்போ IRMSோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? IRMS will be always equal to 10√2 that is I0/√2. ஸோ அப்போ 10√2/√2. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ampere. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் IRMS? 10 ampere. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பிடன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ERMS will be always equal to IRMS times impedance. ஸோ அப்போ இம்பிடன்ஸை நீங்கள் எப்படி எழுதலாம்? Z is equal to ERMS/IRMS அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ that will be our hint. ஸோ அப்போ Z will be equal to ERMS divided by IRMS. ஸோ இப்போ ERMSோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா we can easily find. So what is that value? It will be always equal to root of, so voltage across the resistor plus voltage across the inductor minus capacitor whole square இருக்கும். அப்போ VR square plus நமக்கு என்ன வரும்? VL minus VC the whole square divided by IRMS ஓட வேல்யூ we can easily find. இப்போ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ VR across a resistor எனக்கு வோல்டேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 40 வோல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? you can write as 1600 அப்படின்னு 40 சார் 1600. ஸோ 1600 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 40 minus 10. ஸோ 40 minus 10 எவ்வளோ வரும்? 30. ஸோ 30 square will give you 900. ஸோ gives you 10. ஸோ இப்போ ஐஆர்எம்எஸோட வேலையை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் 10. ஸோ இப்போ இதை வந்து ஆட் பண்ணுங்கள் 2500 வரும். அப்போ ஸ்கொயர் ரூட்டில் எடுத்திங்கன்னா 50. ஸோ 50/10 gives you how much? 5 ohm. இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து என்னது? 5 ohm. This will be the answer. Next பாருங்க, for a plain electromagnetic wave propagating in x direction, which one of the following combination gives you the correct possible directions of electric field and magnetic field கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் electromagnetic waveல வந்து electric fieldோட directionயும் magnetic fieldோட directionயும் டாட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 0 வரும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த 4 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷனில் வந்து டாட் பண்ணால் வந்து 0 வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் -j + k -j டாட் k -j டாட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? +1 ஆகிடும். ஸோ இதை டாட் பண்ணிங்கன்னா இட் வில் பி +1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா k - k இதோட வேல்யூ என்ன ஆகிடும்? -1. அப்போ 1 - 1ஓட வேல்யூ என்னது? 0. ஸோ அப்போ third will be the right option. Next பாருங்க, consider the following statements A and B and identify the correct answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So first statement என்ன கொடுத்துருக்காங்க? Zener diode is connected in reverse bias when used as a voltage regulator. Next வந்து பாருங்க, the potential barrier of a PN junction lies between 0.1 volt to 0.3 volt. So நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா this is a fact, well known fact, நமக்கு தெரியும் A is correct. பட் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ். ஸோ உங்கள் டயோடு வந்து எதால் மேடாக இருக்குது, வெதர் ஜெர்மானியமால் மேடாக இருக்குது இல்லை சிலிக்கானால் மேடாக இருக்கான்னு பேஸ் பண்ணி வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் கேனாட் பி கரெக்ட். ஸோ அப்போ ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் இன்கரெக்ட். ஸோ ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் இன்கரெக்ட். தட் வில் பி அவர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ இப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஏ கெப்பாசிட்டர், இதை பி கெப்பாசிட்டர், இது சி கெப்பாசிட்டர் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா they are at the same potential. Similarly இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா they are at the same potential.
அப்போ இது ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக என்ன கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து நமக்கு என்ன ஆகிடும், ஷார்ட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் வந்து எதில் கனெக்டாக இருக்குது, இதே கனெக்டட் இன் parallel combination. அப்போ parallel combination என்னது, Cp is equal to C1 plus C2. அப்போ C plus C gives you 2C. This will be the answer. Next பாருங்க, in a potentiometer circuit a cell of EMF 1.5 volt gives a balancing point at 36 centimeter. So இது வந்து E1 L1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். So if another cell of EMF 2.5 volt replaces the first cell, then what length of the wire the balance point will occur. So அப்போ நம்ம என்ன பண்ணலாம், direct formula epsilon 2 by epsilon 1 will be always equal to L2 by L1. அப்போ L2 ஓட வேல்யூ நம்ம calculate பண்ணணும். ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we can easily find. ஸோ அப்போ L2 is equal to epsilon 2 by epsilon 1 into L1. ஸோ அப்போ இதை simplify பண்ணிங்க அப்படின்னா you will get the answer. So what is the answer you are getting? We are getting the answer to be around 60 centimeter. Next பாருங்க, capacitor or capacitance C is connected across an AC source of voltage V given by V is equal to V naught sin omega t. Displacement current between the plates of the capacitor would be given by displacement current ஓட formula என்னது, ID will be equal to C dV by dt. ஸோ அப்போ V ஓட வேல்யூ கொடுத்துக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா you can easily find the answer. டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் will be our right option. நெக்ஸ்ட் பாருங்கள், electric dipole is placed in an electric field as shown, in which direction will it move அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளஸ் q மைனஸ் q. ஸோ இதுதான் வந்து ஆரிஜினுக்கு க்ளோஸாக இருக்குது. ஸோ ப்ளஸ் q தான் என்ன ஆகுது, ஆரிஜின் க்ளோஸாக இருக்குது. ஏன்னா பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன எல்லா டைரக்ஷன் டைவர்ஜ் ஆகுமா. ஸோ அப்போ இது ஒரு பாயிண்ட் சோர்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் q இஸ் க்ளோசர். ஸோ அப்போ ப்ளஸ் q இஸ் க்ளோசர் அப்படின்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதே மைனஸ் q எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கும். அப்போ எந்த டைரெக்ஷனில் வந்து எனக்கு மூவ் ஆகும் அப்படின்னா அலாங் த டைரெக்ஷன் ஆஃப் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். அப்போ டைரெக்ஷன் ஆஃப் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எப்பவுமே இந்த டைரெக்ஷனில் இருக்கும். திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டட் பை த ப்ளஸ் q சார்ஜ். இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மைனஸ் q சார்ஜ். ஸோ therefore it is moves towards the right. That will be the answer, moves towards the right. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ரைட்டில் வந்து ரெண்டு இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. இனிமேல் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீங்கள் மூவ் ஆகும்போது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நீங்கள் மூவ் ஆகும்போது ஆல்வேஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா electric field always moves away from the source. So when you move away from the source, potential energy decreases because potential decreases. Next பாருங்க, number of photons emitted per second on an average emitted by a source of monochromatic light of wavelength 600 nanometer when it delivers a power of 3.3 into 10 to the power minus 3 watt. So this is watt will be அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. பவரோட ஃபார்முலா என்னது, இட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி பை டைம். இப்போ டைம் வந்து 1 செகண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனர்ஜி பர் ஃபோட்டான் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், hc பை லாம்டாவாக இருக்கும். அப்போ n ஃபோட்டான்ஸ்க்கு என்னவாக இருக்கும், n hc பை லாம்டா. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம், p இஸ் ஈக்குவல் டு n hc பை லாம்டா. ஸோ என்னோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா திங்ஸும் அந்த சைட் கொண்டு போயிட்டு when we simplify it we are getting the answer. So 10 to the power of 16 will be the answer when we simplify it. Next பாருங்க, a small block slides down on a smooth inclined plane starting from rest at time t equal to 0. Let Sn be the distance traveled by the block in an interval t is equal to n minus 1 to t equal to n. Then the ratio Sn by Sn plus 1 is. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை n செகண்ட்ஸ் ஃபார்முலா நீங்கள் போட்டிங்கனால இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் n செகண்ட்ஸ், Sn will be always equal to u plus நமக்கு என்ன வரும், இட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு u plus 2n minus 1, u plus a by 2 into a into 2n minus 1 I think, yeah, a by 2 into 2n minus 1. This will be our formula. So Sn is equal to u plus a by 2 into 2n minus 1. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்ஸ் டவுன் ஆனால் ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன். இப்போ இனிஷியலாக ரெஸ்ட்லேருந்து தான் ஸ்லைட் டவுன் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், u ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். அப்போ Sn will be equal to a by 2 times 2n minus 1. அதே மாதிரி Sn plus 1 n plus 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், a by 2 2n plus 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ Sn by Sn plus 1 போட்டிங்க அப்படின்னா 2n minus 1 divided by 2n plus 1 வரும். ஸோ this will be the answer. Next பாருங்க, screw guard gives a following readings when used to measure the diameter of a wire. So main scale reading 0 mm கொடுத்துட்டாங்க, circular scale reading வந்து 52 division கொடுத்துட்டாங்க. அப்போ circular scale reading calculate பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து least count-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ least count-ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா will get how much. So least count வந்து பார்த்திங்க அப்படின்னா it will be always equal to 0.5
0.01 mm ஆர் இதை எப்படி எழுதிக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் 0.001 சென்டிமீட்டர் ஸோ அப்போ 52ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 0.052 வரும் ஸோ அப்போ 0.052 centimeter. So that will be the answer. Next பாருங்க radioactive nucleus ZXA undergoes a spontaneous disintegration into a sequence. நமக்கு sequence கொடுத்துட்டாங்க where Z is the atomic number of element X, the possible decay particles in the sequence are அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 times வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எப்போ அது டிக்ரீஸ் ஆகும் in case of a positron emission. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் அட்டாமிக் நம்பர் வந்து டூ டைம்ஸ் வந்து டூ வேல்யூஸ் வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது. அப்போ எப்போ இது 2 வேல்யூஸ் டிக்ரிமெண்ட் ஆகும் ஒன்லி இஃப் தெர் இஸ் ஆல்ஃபா எமிஷன். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா எமிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்போ அது இன்க்ரீஸ் ஆகும் ஒன்லி when there is a electron emission. ஸோ எலக்ட்ரான் எமிஷன் நீங்கள் எப்படி எழுதுவீங்க பீட்டா மைனஸ். ஸோ பாசிட்ரான் எமிஷன், ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிஷன், தென் ஃபாலோட் பை எலக்ட்ரான் எமிஷன். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது பீட்டா ப்ளஸ் டிகே, ஆல்ஃபா டிகே, பீட்டா மைனஸ் டிகே. ஸோ therefore fourth option will be the right one. Next பாருங்கள் a lens of large focal length and large aperture is best suited as an objective for an astronomical telescope since. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க லார்ஜ் அபர்ச்சர். ஸோ இது எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு கொடுங்க. இட்ஸ் a pure theoretical question. ஸோ இது எல்லாமே படிச்சிங்கனாலே you can tell everything is right. Therefore all the above. Next பாருங்க a body is executing simple harmonic motion which frequency n, the frequency of its potential energy is the potential energy frequency என்ன கேட்குறாங்க. So we know the direct answer. So value என்னது 2n. So it is from our basic concept. Next பாருங்க the half life of a radioactive nuclide is 100 hours. The fraction of the original activity that will remain after 150 hours வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ் இதில் கால்குலேட் பண்ணுவோம். n is equal to t/t half. ஸோ t/t half. ஸோ அப்போ டீயோட வேல்யூ வந்து 150 hours கொடுத்துட்டாங்க. டி ஆஃபோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ வருது இட் இஸ் நத்திங் பட் 5 3s are 15, 5 2s are 10. ஸோ 3/2. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது n/n0 will be always equal to 1/2 times n. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு n/n0 வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 3/2. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் 3/2? ஸோ 1 + 1/2 தான் நம்ம என்ன எழுதுவோம் 3/2ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ 1/2√2 that will be the answer. நெக்ஸ்ட் பாருங்கள் match the column 1 and column 2 and choose the correct statement from the given choice அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ root mean square velocity. So what does root mean square velocity? It will be always equal to √3RT/m. Pressure of an ideal gas. So direct formula average kinetic energy of the molecule 3/2 kBT. Total internal energy of 1 mole of a diatomic gas. It will be 5/2 RT. So இப்போ எது இங்கே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா you will get the full. Force F, acceleration A and time t are chosen as the fundamental physical quantities. Find the dimensions of energy. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் dimensions of force, ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் டைமை வந்து ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் டைமென்ஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் டைமென்ஷன் அனாலிசிஸ் போட்டு எந்த காம்பினேஷனில் அது நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் FA1T². ஸோ FA1T² it will be 3. ஸோ சொல்யூஷன் will be 3. நெக்ஸ்ட் பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 60 meter under the rate of 15 kg/s அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டு ஆப்ரேட் அ டர்பைன் the loss due to the frictional forces are 10% of the input energy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. how much power is generated by the turbine? ஸோ பவரோட ஃபார்முலா என்னது ஒர்க் பை டைம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பை டைமை நீங்கள் எப்படி எழுதலாம் mgh டிவைடட் பை டைம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து கிரவுண்டுக்கு வந்து வாட்டர் ஃபால் ஆகுது. அப்போ ஒர்க் டன் வந்து எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது mgh ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ m/tயோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க மாஸ் பர் செகண்ட். ஸோ மாஸ் ஃபாலிங் பர் செகண்ட் வந்து எவ்வளோ 15 kg. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் ஹைட் ஆஃப் த வாட்டர் ஃபால் கொடுத்துருக்காங்க which is 60 meters. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா we know the value of g நம்ம 10 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 15 × 10 × ஹெச்சோட வேல்யூ 60. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 15 6 are 90 வரும்.
ஸோ அப்போ 9 into 10 to the power of 3 watt வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% ஆஃப் த எனர்ஜி வந்து என்ன ஆகிடுது, லாஸ்ட் அஸ் ஃப்ரிக்ஷன் ஆகிடுது. அப்போ இதோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ, 90%. ஸோ அப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 90%. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு, ஸோ ஒரிஜினல் பவர் நமக்கு என்னவாக இருக்கும், எஃபிஷியன்சி வந்து நமக்கு 0.9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், 0.9 into 9. ஸோ வாட் இஸ் 0.9 into 9, it will be 8.1. ஸோ அப்போ இதை கிலோவாட் அப்படின்னு எழுதணும்னா it will be equal to 8.1 kilowatt. Next 30th question பாருங்கள். The effective resistance of a parallel connection that consists of 4 wires of equal lengths, equal area of cross section and same material is 0.25 ohm அப்படின்றாங்க. The effective resistance of a parallel connection that consists of parallel connection of 4 wires. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா RP எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், R/Nக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆரை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், R can be written as NRP அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ 4 into 0.25 gives you 1 ohm. அப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சலாம், 1 ohm கண்டுபிடிச்சலாம். வாட் வில் பி த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஃப் தே ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். சீரிஸில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா RS வந்து எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இட் வில் பி ஈக்குவல் டு NR. ஸோ N is equal to 4, R equal to 1, so it will be equal to 4 ohm. So it is a very very easy question. Next பாருங்க, column 1 gives a certain physical terms associated with the flow of current through a metallic conductor. Column 2 gives some mathematical relationships involving electric quantities. Match the column 1 and column 2 with appropriate relationship அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ drift velocity ஃபார்முலா என்னது, E tau by m. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா நமக்கு என்னது, ரோ வந்து கால்குலேட் பண்ணுவோம் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அப்போ நமக்கு தெரியும் J is equal to sigma E. அப்போ 1 சிக்மா நீங்கள் எப்படி எழுதலாம், E by J அப்படின்னு எழுதலாம். ஸோ வாட் இஸ் 1 sigma ரோ, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், E by Jக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி நீங்கள் எப்படி எழுதலாம், E by Jன்னு எழுதலாம். ஸோ கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ என்னது, இட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு J is equal to NEVD. ஸோ அப்போ இதை நம்ம எழுதிட்டோம். அப்போ ரிலாக்ஸேஷன் பீரியட் எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், M/N/E² into ரோக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். Next பாருங்க, nucleus with mass number 240 breaks into 2 fragments each of mass 120 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The binding energy per nucleon of unfragmented nuclei. So 240 mass number இருக்க நியூக்ளியோட binding energy per nucleon நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7.6 மெகா எலக்ட்ரான் வாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ while that are the fragments is, ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ, பைண்டிங் எனர்ஜி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் கெயின் இந்த பைண்டிங் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் த டோட்டல் கெயின் இந்த பைண்டிங் எனர்ஜின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த டாட்டர் நியூக்ளியை மைனஸ் டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியை நம்ம போடணும். ஸோ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த டாட்டர் நியூக்ளியை எப்படி போடுவீங்க, எனக்கு வந்து 2 டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆயிருக்கு, ஈச் ஆஃப் மாஸ் 120. அப்போ 2 into 120. தென் வாட் இஸ் த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், 8.5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 into 120. ஸோ 2 into 120 into 8.5 மைனஸ் 240 into 7.6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 216 மெகா எலக்ட்ரான் வோல்ட். நெக்ஸ்ட் 33rd question பாருங்கள். கான்வெக்ஸ் லென்ஸ் A of focal length 20 cm and a concave lens B of focal length 5 cm are kept along the same axis. So with a distance D between them, if a parallel beam of light falling on A leaves B as a parallel beam, then the distance D in centimeter will be ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வெரி டேரெக்டாக போட்டுடலாம். இப்போ நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துட்டாங்க, A அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 20 cm. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 cm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் அ parallel beam of light is falling on A. ஸோ இப்போ ஒரு ஏல வந்து ஒரு parallel beam of light வந்து ஃபால் ஆகுது. அப்போ இந்த parallel beam of light வந்து பார்த்திங்க அப்படின்னா it will be always converging at the focus of A. ஸோ அப்போ இந்த லைட் என்ன ஆகும், it will be converging at some point here. ஸோ இந்த ஃபோக்கஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோக்கஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கும், 20 cm. பிகாஸ் ஃபோக்கல் வந்து நமக்கு 20 cm கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 cm. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் வந்து என்னென்னா, லீவ்ஸ் B as a parallel beam. ஸோ அது பியை லீவ் பண்ணும்போது என்னவா இருக்குது, parallel beam-ஆக லீவ் பண்ணுது அப்படின்றாங்க. அப்போ எப்போ அது parallel beam-ஆக லீவ் பண்ணும், ஸோ பியோட லென்ஸ் பியோட ஃபோக்கல் லென்த்தில் நீங்கள் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும், பேரலாக ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ இந்த லென்ஸ் வந்து எங்கே கன்வெர்ஜ் ஆகுது, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பி லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தில் கன்வெர்ஜ் ஆகுது. ஸோ இதோட கன்வெர்ஜிங் பாயிண்ட்டும் இதோட
ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. அது ரெண்டுத்தோட ஃபோக்கல் லென்த் வந்து ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், 5 சென்டிமீட்டராக எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 20 - 5 it will be 15 சென்டிமீட்டர். ஸோ direct. So you don't need to do any calculations. பாருங்கள், a spring is stretched by 5 centimeter by a force of 10 Newton. The time period of oscillation when a mass of 2 kg is suspended by it is. A spring is stretched by 5 centimeter by a force of ஒரு 10 Newton ஃபோர்ஸால் அந்த ஸ்ப்ரிங் வந்து அது 5 சென்டிமீட்டர் வந்து ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் when a mass of 2 kg is suspended by it is. ஸோ வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் நம்ம கேட்குறாங்க. ஸோ F is equal to 10 × n. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கேவோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ கேவோட வேல்யூ we have found which is 200 Newton/meter. நெக்ஸ்ட் டைம் பீரியடோட ஃபார்முலா T is equal to 2π√m/k. ஸோ m வேல்யூத்தையும் k வேல்யூத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we are getting the answer. Next பாருங்க, if EG denotes the energy and gravitation constant, then E/G has the dimensions. ஸோ உங்களுக்கு E ஓட டைமென்ஷன்ஸ் தெரியும், G ஓட டைமென்ஷன்ஸ் தெரியும். ஸோ அதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா you'll get the answer, which is solution 2. Next we are moving on to the section B questions. ஸோ section B questionsல 36th question பாருங்கள். 27 drops of same size are charged at 220 volt each. ஸோ 27 drops வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸில் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் at 220 volt each அப்படின்றாங்க. they combine to form a bigger drop. ஸோ they combine to form a bigger drop அப்படின்றாங்க. calculate the potential of the bigger drop. ஸோ potential of the bigger drop calculate பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கன்சர்வ் ஆகுது, வால்யூம் வந்து கன்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஜென்ரலாக வால்யூம் ஆஃப் n drops, that is 4/3 pi வால்யூம் ஆஃப் bigger drop 4/3 பையாக இருக்குது. எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் இன்டூ the volume of smaller drops வந்து ஈக்குவலாக இருக்கும். 4/3 smaller cube. ஸோ 4/3 pi 4/3 pi கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆரோட வேல்யூ எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், r will be always equal to n to the power of 1/3 r. ஸோ n to the power of 2/3 r. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆஃப் சேம் சைஸ் அப்படின்றாங்க. இப்போ ஸோ ரேடியஸ் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ we have to substitute the charge value also. ஸோ அப்போ சார்ஜ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா we'll get the answer. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, v prime is equal to n 2/3 times v. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் டேரெக்டாக. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா we are getting the answer, which is 1980 volt. So this will be a far more simpler method. Next 37th question பாருங்கள். A particle moving in a circle of radius r with a uniform speed takes a time t to complete one revolution அப்படின்ட்டாங்க. A particle moving in a circle of radius r, ஒரு circle of radius r ல இருக்கு, மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா it moves with uniform speed, takes t time to complete one revolution அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ t வந்து நீங்கள் எப்படி எழுதலாம், t can be written as 2π/ω அப்படின்னு எழுதிக்கலாம். we know that v நீங்கள் எப்படி எழுதலாம், v is equal to r ஒமேகா அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அப்போ ஒமேகாவை நீங்கள் எப்படி எழுதலாம், 2π/t அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ v will be always equal to r into 2π/t அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். If this particle were projected with the same speed at an angle theta to the horizontal, the maximum height attained by it is equal to 4r. So maximum height வந்து நமக்கு 4r கொடுத்துட்டாங்க. அப்போ h max வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், it will be equal to u square sin square theta divided by 2g க்கு ஈக்குவலாக இருக்கும். h max ஓட வேல்யூ நமக்கு 4r அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா u ஸ்கொயரோட வேல்யூ we can calculate. v is equal to r ஒமேகா, அப்போ r 2π/t. ஸோ அதை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸ் எல்லாத்தையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு when we simplify it, ஸோ v நம்ம எப்படி எழுதிட்டோம், r in 2π/t எழுதிட்டோம். then we are substituting all the values, known values எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா we are getting the answer finally. நெக்ஸ்ட் பாருங்கள், from a circular ring of mass m and radius r and an arc corresponding to a 90° sector is removed. ஸோ ஒரு சர்க்குலர் ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்க்குலர் ரிங்கோட ரேடியஸ் ஆர்ன்ட்டாங்க, மாஸ் எம்ன்ட்டாங்க. ஸோ an arc corresponding to 90° sector, r corresponding to 90° sectorனா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ this part is removed from the ring. So the moment of inertia of the remaining part of the ring about an axis passing through the center of the ring and perpendicular to the plane of the ring is k times mr square. Then the value of k வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ I is equal to நம்மளோட ஃபார்முலா என்னது, m prime r ஸ்கொயராக இருக்கும். ஸோ அப்போ m primeோட வேல்யூ என்னது, இப்போ 3/4m. ஸோ அப்போ எனக்கு k ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா it will be 3/4. டேரெக்டாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிடலாம்.
Next பாருங்க, uniform conducting wire of length 12A and resistance R is wound up as a current carrying coil in the shape of an equilateral triangle of side A. Equilateral triangle of side A, length of the wire வந்து 12A அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Equilateral triangle of side A அப்படின்னா, so this is the equilateral triangle A, A, A. So மொத்தம் வயரோட லென்த் வந்து 12A. ஸோ நான் வந்து எவ்வளோ லென்த்து தான் கன்சியூம் பண்ணியிருக்கேன், 3A லென்த்து தான் வந்து நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன். அப்போ பாக்கி எவ்வளோ இருக்கும் எனக்கு, அனதர் 4 times 3A லென்த் வந்துருக்கும். ஏன்னா 4 into 3A தான் எனக்கு வந்து என்னது 12A. ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ட்ரையாங்கிள் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், 4 triangles வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ how much triangles are there, 4 triangles are there. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் ஒன் ட்ரையாங்கிள் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ m is equal to I into A அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ I சேம், ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து ஃபார்முலா ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஹாஃப் பேஸ் வந்து, ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா A, ஹைட் வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், √3/2Aக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ I into, ஸோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2A. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நமக்கு என்னது √3/2A. ஸோ அப்போ என்னோடய வேல்யூ என்ன வரும், ஸோ IA²/4 into √3. ஸோ நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, 4 such triangles இருக்குது. அப்போ 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ into 4. அப்போ வாட் இஸ் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப், ஸோ நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்டம் என்னவாக இருக்கும், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா √3IA² இருக்கும். ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு √3IA². ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் கரெக்டு. ஸோ அப்போ இது மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ வி ஹேவ் டு செக் வெதர் திஸ் இஸ் ரைட் ஆல் ராங். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் சைடு A அப்படின்ட்டாங்க. இப்போ ஸ்கொயர் ஆஃப் சைடு A அப்படின்னா, இப்போ நான் அந்த ஒயரை வந்து ஒரு ஸ்கொயர் ஆஃப் சைடு A அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா 4A ஆஃப் த ஒயர் வந்து நம்ம கன்சியூம் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், A, 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 A. ஸோ 4A லென்த் வந்து கன்சியூம் ஆகிடுது. ஸோ அப்போ எத்தனை சச் ரெக்டாங்கிள் ஸ்கொயர்ஸ் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும், 3 sets ஸ்கொயர்ஸ் வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 1, 2, 3. ஸோ வாட் இஸ் அ magnetic momentum of one such square, it will be always equal to IA². ஸோ அப்போ IA² plus IA² plus IA² நமக்கு என்ன வரும், 3IA². ஸோ therefore this is also right. So option 2 will be the right option. 40th question பாருங்க, two conducting circular loops of radii R1 and R2 are placed in the same plane with the centers coinciding. If R1 is greater than R2, then the mutual inductance M between them will be directly proportional to. So what is the mutual inductance between them கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, μ0π/2 R2² ஸோ அப்போ M directly proportional to எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், R2²/R1க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ R2²/R1. நெக்ஸ்ட் பாருங்கள், particular mass M is projected with a velocity V is equal to KVE அப்படின்ட்டாங்க from the surface of the earth. The maximum height above the surface reached by the particle is. So maximum height reached above the surface of the earth. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. வாட் இஸ் த ஃபார்முலா, V²R/VE² minus V². இப்போ வியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, KVE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ V they are given it as KVE. அப்போ எங்கெல்லாம் V இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், KVE சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட் 42nd question பாருங்கள், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் connected to an AC main supply of 220 volt is made to operate at 11 volt 44 watt lamp அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ignoring power losses in the transformer, what is the current in the primary circuit கேட்குறாங்க. இப்போ செகண்டரி சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பவர் வந்து எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 44 வாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் நீங்கள் எப்படி எழுதலாம், பவர் இஸ் ஈக்குவல் டு VS into IS. அப்போ ISோட வேல்யூ என்னது, PS/VS. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் PS here, 44 divided by 11. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் விச் இஸ் 4 ampere. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த கரண்ட் இந்த ப்ரைமரி சர்க்யூட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ போடலாம். VP/VS ஈக்குவல் டு IS/IP. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we are getting the answer which is 0.2 ampere. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் த கிவன் சர்க்யூட் the input digital signals are applied at the terminals A, B and C. What will be the outputs in the terminal Y அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா AND கேட், NAND கேட், இது வந்து நம்மளோட OR கேட். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா it will be equal to AB. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா AB bar. ஸோ அப்போ என்னோட Yயோட வேல்யூ எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், AB ப்ளஸ் AB பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா it should be equal. ஸோ சாரி,
BC. So this will be what? Yeah, C. So AB plus இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is BC bar. ஸோ அப்போ AB வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? AB ப்ளஸ் BC பாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? we are just finding the truth table for it. ஸோ AB ப்ளஸ் BC பாரோட ட்ரூத் டேபிள் ஃபைண்ட் பண்ணுறோம். எல்லாத்தோட வேல்யூஸ் நமக்கு என்னவா இருக்குது? 1 இருக்குது. அப்போ அதை ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா 1 கரஸ்பாண்ட்ஸ் டு த ஹையர் வோல்டேஜ். 5 வோல்ட்னா +1, 0 வோல்ட்னா we consider it as 0. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் it comes as a straight line. Next பாருங்கள் ball of mass 1.5 kg is dropped from a height of 10 meters, strikes the ground and rebounds to the same height. The magnitude of the impulse imparted to the ball is nearly. So impulse எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்பவுமே m delta v. அதோட ஃபார்முலா என்னது? ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு √2gh. ஸோ அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இம்பல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இம்பல்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா we can easily find the answer. ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இம்பல்ஸ் எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டம், தட் இஸ் 2mvக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ we have found it. So 2mv. So 2 into m into v. Next பாருங்க, a car starts from rest and accelerates at 5 meter per second square. T equal to 4 seconds. Ball is dropped out of the window by a person sitting in the car. What is the velocity and acceleration of the ball at t equal to 6 seconds அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஒரு கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அது 4 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 meter per second squareன்ற ஸ்பீடில் ஆக்சிலேட் ஆகுது. அப்போ what will be the velocity of the car after 4 seconds? Vx is equal to at. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5 into 4 which is equal to 20 meter per second. So this will be the velocity of the ball along the x direction. இப்போ பாலை நீங்கள் விண்டோ வழியாக த்ரோ பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி சேமாக இருக்கும். பட் டியூ டு த அடிஷன் ஆஃப் கிராவிட்டி அதுக்கு வந்து என்ன கிடைக்கும்? வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ Vy எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? G into T க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 10 into 2 which is equal to 20 meter per second. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா they are asking us to find what is the velocity and acceleration of the ball at t equal to 6 seconds கேட்குறாங்க. ஸோ acceleration of the ball எப்பவுமே நமக்கு என்னது? 10 meter per second square. So what we are asking us to find is the velocity. So அப்போ velocity formula என்னது? V is equal to √vx square plus vy square. So அப்போ 20 square plus 20 square நமக்கு என்ன வந்துடும்? It will be 20√2 meter per second. A point object is placed at a distance of 60 cm from a convex lens of focal length 30 cm. If a plane mirror were put perpendicular to the principal axis of the lens and at a distance of 40 cm from it, the final image should be formed at a distance of அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் பக்கத்துலேயே நமக்கு என்ன வச்சுக்கோங்க? பிளேன் மிரர் வச்சுருக்காங்க. இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம ரே டயக்ராம்ஸ் வரைஞ்சி when we solve it we can easily find the answer. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து எதில் இருக்குது? இட் இஸ் எனக்கு ஃபைனல் இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபைனல் இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 20 cm ஃப்ரம் த லென்ஸ். இட் would be a real image அப்படின்றாங்க. ஸோ that will be the answer. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ப்ராடக்ட் F is equal to Q into V cross B. நம்ம என்ன பண்ணோம்? we have to calculate what will be the complete expression for B. So B ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. So we know that F is equal to Q into V vector cross B vector. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா Q ஓட வேல்யூ 1 units கொடுத்துட்டாங்க. அப்போ F vector எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? V vector cross B vector க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த V vector cross B vector நீங்கள் என்ன பண்ணலாம்? You can write it as a matrix. ஸோ அந்த டிட்டர்மினன்ட் ஃபார்மில் போட்டு அந்த V cross B நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த F-ஓட ith காம்பனன்ட், jth காம்பனன்ட் அண்ட் kth காம்பனன்ட்டோட இந்த V cross B-ஓட ith காம்பனன்ட், jth காம்பனன்ட் அண்ட் kth காம்பனன்ட் ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ V cross B பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இதோட ith காம்பனன்ட், jth காம்பனன்ட் அண்ட் kth காம்பனன்ட்டை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. 40th question பாருங்கள். A series LCR circuit containing 5 Henry, so that is inductor of 5 Henry, capacitor of 8 microfarad and resistor of 40 ohm is connected to 230 volt variable frequency AC source. The angular frequency of the source at which the power transferred to the source at which the power circuit is half the power at the resonating angle கொடுத்துருக்காங்க. So power transferred to the source is half the power transferred at the resonance அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ரெசனன்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸோ ஒரு ரெசனன்ஸ் வேல்யூ அப்போ அந்த சர்க்யூட் வந்து ரெசனன்ஸில் இருக்கும்போது எவ்வளோ பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கோ ஸோ அதுக்கு வந்து ஹாஃப் த பவர் வந்து எனக்கு எந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சிஸ் அட் விச் த பவர் ட்ரான்ஸ்ஃபர்ட் இஸ் ஹாஃப் இஸ் நமக்கு எப்படி இருக்கும் ஒமேகா ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஒமேகா. ஸோ டெல்டா ஒமேகான்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மெட்டீரியல் இருக்கும் when you look at it, so it will be like a graph like this. ஸோ உங்களுக்கு VR இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா I have ப்ளஸ் டெல்டா டபிள்யூ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டெல்டா டபிள்யூ. ஸோ இது வந்து பார்க்க நமக்கு எப்படி இருக்கும் ஒரு ஸ்ப்ரெட் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு என்னவாக இருக்கும் ஸோ VR மைனஸ் ஒமேகா ஆர் மைனஸ் டெல்டா டபிள்யூ, இது ஒமேகா ஆர் ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. ஸோ இட் வில் லுக் லைக் a spread. ஸோ இப்போ அந்த ஸ்ப்ரெட்டை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒமேகா ஆர் நீங்கள் வந்து 1/√LC போட்டு கால்குலேட் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஒமேகாவோட வேல்யூ என்னது R/12. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we can easily find the answer. Next பாருங்கள் 3 resistors having resistance R1, R2 and R3 are connected as shown in the figure. The ratio I3/I1 of the current in terms of resistances used in the circuit is. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா what we are going to do is we are going to do Kirchhoff's junction rule. அப்போ இந்த கரண்ட்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் I1 கரண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ட்ரிங் கரண்ட் வந்து I1, லீவிங் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா I2 and I3. ஸோ அப்போ I1 வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் I2 கரண்ட் ப்ளஸ் I3 கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ I2 ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா since they are connected in parallel நமக்கு என்ன தெரியும் they will be at the same voltage. ஸோ அப்போ I2 R2 எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் I3 R3க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ I2 R2 எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் I3 R3க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா I2/I3 நீங்கள் எப்படி எழுதலாம் I2/I3 will be always equal to R3/R2. ஸோ I2/I3 நீங்கள் எப்படி எழுதலாம் R3/R2ன்னு எழுதலாம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க R3/R2. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸோ when we simplify it we will get the answer. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we are getting the answer. நெக்ஸ்ட் பாருங்கள் யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் 200 cm and mass 500 gram. ஸோ யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 cm, 500 gram வந்து அதோட வெயிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மாஸ் இஸ் பேலன்ஸ்ட் ஆன் அ வெட்ஜ் placed at 40 cm mark. A mass of 2 kg is suspended from the rod at 20 cm and another unknown mass m is suspended from the rod at 160 cm mark as shown in the figure. Find the value of m such that the rod is in equilibrium அப்படின்னு கேட்கலாம். Find the value of m. ஸோ அப்போ எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராடோட வெயிட் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 200 cm ஸ்கேல் எக்ஸாக்ட்லி 100 cm ஆக்ட் ஆகும். அப்போ இது 40 cm அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி 60 cm. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா they have given it to be 40 cm. தென் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ this value will be exactly 40. அப்போ 40 minus 160 வந்து பார்த்திங்க அப்படின்னா 120. ஸோ this will be 120 cm. ஸோ இந்த வேல்யூ வந்து 120 cm. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் வழியாக நீங்கள் சால்வ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா we can easily find the value. ஸோ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் ஸோ clockwise moments will be எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆன்டி clockwise momentஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா I have only 2 kg mass. அப்போ 2 kg into 0.2. So 2 kg into 0.2 which is equal to 0.6 into 0.5. This corresponds to the scale. Next வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.2 into m. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we are getting the mass equal to 1/12 kg. So this will be the answer. So 1/12 kilogram. Okay students, with this our revision of NEET full test is over. Thank you students.